டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் கொஸ்டின் டே வைஸாக பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, ஆல்ரெடி ஒரு 46 பகுதிகள் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் பார்த்துருக்குறோம். ஸோ 47வது பகுதி இன்றைக்கி பார்க்கலாம். இந்த ஒரே பகுதியில் கிட்டத்தட்ட 200 வினாக்கள் பார்த்து மொத்தமாக 4 பகுதிகளை சேர்த்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்மக்கிட்ட டைம் இல்லை. ஓகேங்களா, ஒரு நாள் தான் இருக்குது அப்படின்றனால 46 பகுதிகளோட சேர்த்து ஒரு 4 பகுதிகள் சேர்த்து மொத்தமாக 50 பகுதிகள். ஓகேங்களா, ஸோ 2000 கொஸ்டின் 1700க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஸோ இந்த இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 200 to 250 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம 2000 கொஸ்டின் நம்ம சொன்னது கொடுத்துட்டோம். ஓகேங்களா, இதிலேருந்து கட்டாயமாக இந்த 2000 கொஸ்டினை படிங்க. ஒரு 5 வினாக்கள் கட்டாயமாக வரும். ஓகேங்களா, சரி ஓகே, நம்ம பார்க்கலாம். 135 வரைக்கும் ஆக்சுவலாக பார்த்துருந்தோம். ஸோ மனித கண் உள்ளழுத்தம் உருவாக காரணம் என்னன்னாக்கன்னா அக்குவஸ் ஹியூமர் மூளையின் அரைக்கோளங்கள் இணைக்கப்பட்டிருக்கும் என்பது நரம்பு திசு. சைனாப்சில்கள் எதற்கிடையில் காணப்படுகின்றன அப்படின்னா நரம்பு திசு. மண்ணீரல் எந்த பகுதியின் இடப்பக்கமாக இருக்குது அப்படின்னா வயிற்றுப்பகுதி. ஓகேங்களா, ஸோ இரத்த நாளங்களுக்கு ரத்தம் கொடுப்பவை அப்படின்றது வாசோரம் அப்படின்றது. ஓகேங்களா, இரத்த நாளங்கள் சுருங்குதலுக்கும் விரிதலுக்கும் காரணம் டியூனிகா மீடியா அப்படின்றது. தசை அழுத்தம் குறைவதற்கான காரணம் என்ன அப்படின்னா தடை ஏற்படுத்தும் குழாய்கள். சுவாச தடை ஏற்பட காரணம் டான்சில் சுரப்பி பெரிதாகுதல். மனித டியோனப் பகுதியின் நீளம் 25 சென்டிமீட்டர். உமிழ்நீர் சுரப்பியில் மிகப்பெரியது என்ன அப்படின்னா மேலெண்ண சுரப்பி. இதை கேட்டிருக்காங்க. சுவாச இயக்கம் நடைபெறுதலின் பெருமளவு பங்கு கொள்வது உதரவிதானம். அகன்ற தசைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னா லாட்டிஸ்மஸ் அப்படின்றது. தலையை தாங்கும் எலும்பு கழுத்து முள்ளெலும்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. முகத்தெலும்புகளின் எண்ணிக்கை எத்தனை? 14. முகத்தெலும்புகளின் எண்ணிக்கை 14. இரு வாழ்விகளில் அமைந்திருக்கும் கரு உணவு என்பது கரு உணவு நுண்தட்டுக்கள். கருவியலை தோற்றுவித்தவர் அரிஸ்டாட்டில். ஓகேங்களா, ஈரடுக்கு கருக்கோளத்தினில் தோன்றும் குழிவு காஸ்ட்ரோசில் அப்படின்றாங்க. சாக்கின் விதி இதனுடன் தொடர்புடையது அப்படின்னா பிளத்தல். மேல் பரப்பு பிளத்தல் ஏற்படும் முட்டைகளை உண்டாக்கும் உயிர்கள் பூச்சிகள் என்று சொல்லப்படுகிறது. சென்டிரோலிசித்தல் முட்டைகளை உண்டாக்கும் உயிர்களும் பூச்சிகள் தான். ஓகேங்களா, ஸோ ஸ்பெர்மியோஜெனிசிஸ் நடைபெறும் செயல் என்ன அப்படின்னா ஸ்பெர்மாடிகள் விந்து செல்களாதல் அப்படின்றது. ZW பெண்களுக்கான எடுத்துக்காட்டு நாடோடி அந்திப்பூச்சிகள். ட்ரைசோஃபைலாவில் வி குரோமோசோம் என்பது வளைந்தது. மனிதனில் நிறப்பாரம்பரியம் பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டவர் யார் அப்படின்னா CP டேவன்போர்ட் அப்படின்றவர். ஓகேங்களா, ஸோ அனைவருக்கும் வழங்குவோரது ரத்தம் என்பது O. ஓகேங்களா, அதாவது வந்து எல்லாத்துக்குமே இந்த O வந்து நம்ம கொடுக்க முடியும். முயல்களில் ஆழ்ந்த பழுப்பு நிறம் கொண்டுள்ள மரபணு ஆக்கம் அப்படின்னு CCH அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ ஹோலண்ட்ராட்டிக் மரபணுக்கள் காணப்படுவது V குரோமோசோம்களில் காணப்படும். உபரி பெண்களில் X/A விகிதம் என்ன அப்படின்னா 1.5. அந்திப்பூச்சி மற்றும் வண்ணத்து பூச்சிகளில் பால் நிர்ணயம் வந்துட்டு Z0 to ZZ விதம் அப்படின்னு சொல்கிறாங்க. RH காரணியை கண்டுபிடித்தவர் யாருன்னா லான்ஸ்டீனர் மற்றும் வீனர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, மனிதரில் ABO இரத்த வகை அப்படின்றது பல்கூட்டு அள்ளீல்கள். கருப்பை நாளத்தினுடைய மறுபெயர் அப்படின்றது ஃபெலோப்பியன் நாளங்கள். பெண் சிசுக்கருவில் 5 மாத நிலையில் அண்டச் சுரப்பில் காணப்படும் ஊசைட்டுகளின் எண்ணிக்கை எத்தனை? 7 மில்லியன். இடையீட்டு செல்களுக்கு மறுபெயர் லீடிக் செல்கள். இதையும் வந்து என்னது எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இடையீட்டு செல்களுக்கு மறுபெயர் லீடிக் செல்கள். ஃபெலாமானின் கிண்ணத்தில் காணப்படும் தந்திகள் கிளாமரூலஸ் தந்திகள். மனிதரில் தைராய்டு சுரப்பின் எடை எவ்வளோ? 20 கிராம். மனிதரில் தைராய்டு சுரப்பின் எடை 20 கிராம். மெல்போனியன் சுரப்பி சுரப்பது சீபம். தமனிகளுக்கும் நுண் சிறைகளுக்கும் இடையில் பரவியுள்ளது தந்துகிகள் என்று சொல்லப்படுகிறது. ஓகேங்களா, தமனிகளுக்கும் நுண் சிறைகளுக்கும் இடையில் பரவியுள்ளது தந்துகிகள். நுரையீரலுக்கு சுற்றிலும் காணப்படும் தந்திகள் கிளாமரூலஸ் அப்படின்றது. மார்பு கூட்டின் எலும்புகளின் எண்ணிக்கை 12. நம் உடலில் உள்ள தட்டையான எலும்புகள் எவை? மண்டையோடு எலும்பு, விலா எலும்பு, மார்பெலும்பு. தோலின் நிறத்தை உண்டாக்கும் நிறமி அப்படின்றது என்னென்னா இந்த மெலனின் நிரம்பி. ஒருத்தர் பிளாக்காக இருக்கிறாங்க ஒயிட்டாக இருக்கிறாங்க அப்படின்றது நிர்ணயிக்கிறது என்ன? தோலின் நிறத்தை மெலனின். ஓகேங்களா, கருப்பையின் உட்சுவர் பகுதியில் காணப்படுவது எண்டோமெட்ரியம் அப்படின்றது. ஒரு பெண்ணின் சிறுநீரகத்தினுடைய எடை என்ன அப்படின்னா 135 கிராம். ஹைப்போபைசிஸை மூளையுடன் இணைப்பது ஹைப்போதலாமஸ் கேட்டிருக்காங்க.
மேக்ரோலெசித்தல் முட்டைகள் காணப்படுவது பறவைகள். மேக்ரோலெசித்தல் முட்டைகள் காணப்படுவது என்ன? பறவைகள். ஃப்ரான்கள் தமிழில் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னா இறால்கள். முத்து வளர்ப்புடன் தொடர்புடைய நிறுவனம் CMFRI. பிடித்துண்ணும் பூச்சிகள் எந்த வகையை சார்ந்தவர் அப்படின்னா எண்டமோஃபேக்கஸ் அப்படின்றது. பாம்பிக்கஸ் மொரியிலிருந்து கிடைக்கும் பட்டு மல்பெரி பட்டு. புழுக்களின் செயல்பாடுகளால் கிடைக்கும் உயிர் கரிம கழிவுகள் கலப்பு புழு உரம். அடுத்தது தேனீ வளர்ப்பகங்களில் வளர்க்கப்படும் சாதாரண இந்திய தேனீ எபிஸ் இண்டிகா. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் சாதாரணமான மண்புழு வளர்ப்பில் பயன்படுத்தப்படும் இனம் லெப்பிட்டோ மாருடை. மகா தடுப்பு பாறை என காணப்படும் இடை ஆஸ்திரேலியாவினுடைய கடற்கரைகளில். ஓகேங்களா? பவளப்பாறைகள் வளர ஏற்றது ஆழமற்ற வெப்பக்கடல். இதய வாழ்வுகள் தோன்றுமிடம் எண்டோகார்டியம் என்று சொல்லப்படுகிறது. தவளையின் இதயம் வளர்ச்சியடையும் பகுதி தொண்டை பகுதியினுடைய கீழ்ப்பக்கம். விழி லென்ஸின் மேலுள்ள அடுக்கு செல்கள் அழைக்கப்படுவது லென்ஸு எபித்தீலியம் அப்படின்னு சொல்கிறாங்க. விழித்திரையின் உள்படலத்தில் விழி உணர்விற்கு காரணமான செல்கள் கூம்புகளும் குச்சி செல்களும். கண் கோளப்பையின் குழிவு பெயர் பகுதிக்கு பெயர் என்ன? ஆப்டோசீல். இதயம் தோன்றும் படை என்பது இடைப்படை. கருங்கோள குழியை சுற்றி காணப்படும் செல்கள் அழைக்கப்படுவது கருங்கோள படலம். சீனோசோயிக் பெருங்காலத்தின் கால அளவு அப்படின்றது 65 முதல் இன்று வரை. ஓகேங்களா? மீசோசோயிக் காலத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா ஊர்வன இனத்தின் பொற்காலம் என்று சொல்லப்படுகிறது. 200வது வினா, உயிரூட்டப்பட்ட உயிரற்ற பொருள்களை உயிரிகள் அப்படின்னு சொன்னவர் யார்? அரிஸ்டாட்டில். உயிர் தோன்றுதலுக்கு காரணமான தாங்குதிறன் கண்ட ஸ்போர்களினுடைய பெயர் காஸ்மோசோவா. புகையை செலுத்தும் முறை அப்படின்றது முட்டை பருவத்தில் அழித்தல். ஆய்ஸ்டர், டியூனிகேட், லிபாஸ், கார்டியம் இலைகள் அப்படின்றது சேதப்படுத்தும் நீர்வாழ்வனவாக இருக்குது. ஓகேங்களா? தொப்பை மீனின் குடல், சிறுநீரகங்கள் இவைகளில் காணப்படும் கொல்லும் நச்சுப்பொருள் என்னென்னா டெட்ராக்சின் அப்படின்றது. ஓகேங்களா? பைலாஸில் காணப்படும் தாக்கும் உறுப்பு கொட்டும் செல்கள். பைலேரியல் புழுக்கள் இனம் உயிர்களை தோற்றுக்கும் மனிதனினுடைய நிணநீர் நாளங்கள் கேட்டிருக்காங்க. மீன் தொட்டிகளை 1% பொட்டாசியம் பெர்மங்கனேட் கரைசலில் கழுவுவதின் முக்கியத்துவம் கண்ணாடியை தூய்மையாக அந்த இதை வைக்கிறதுக்காகத்தான். மீன் உரம் மற்றும் கொவனோ பயன்படுத்தும் முக்கியத்துவம் என்னன்னா அது உரங்களாக பயன்படுத்தப்படுகிறது. தங்க மீன்களினுடைய இனம் என்ன? கிராசியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மீன் தீவனம் அப்படின்றது பயன்படுவது விலங்கு தீவனமாக பயன்படும். இந்தியாவில் காணப்படும் கல் ஈரால் என்ன? முள் ஈரால் என்று அழைக்கப்படுகிறது. பிடித்துண்ணி அப்படின்ற பூச்சிற்கு எடுத்துக்காட்டு லேடி பேர்ட் வண்டு. அரக்கு உருவாக்கும் மரங்கள் அப்படின்றது குசும், பெர், பபுல் அப்படின்றது. அஸ்ஸாமில் காணப்படும் பட்டுப்புழு அப்படின்றது முகா பட்டுப்புழு. ஓகேங்களா? வேலைக்கார தேனீகளின் வயிற்றுப்பகுதியில் உள்ள சுரப்பிகளில் சுரப்பது தேன் மெழுகு. அறிவியல் பூர்வமாக பட்டு உற்பத்தி செய்யும் முறைக்கு செரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் என்ன உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கிறாங்க. ஒரு வருடத்தில் ஒரு மண்புழு உருவாக்கும் சந்ததிகள் 1000 முதல் 1005. ஆபரணங்களுக்கு பயன்படும் பவளம் அப்படின்றது கோரல்லம் ரூபம். நந்தன் கணன் உயிரியல் பூங்கா உள்ள இடம் ஒரிசா. மீன் வளர் நிலையங்களை முதலில் உருவாக்கி பெருமை பெற்றவர்கள் சைனர்கள், அதாவது சீனர்கள். பறவை எச்சத்தினால் பொருளாதார லாபம் பெற்றுள்ள நாடு எது? பெரு. மீனின் பகுதி இஸ்ஸில் கிளாஸ் தயாரிப்பில் பயன்படுவது காற்றுப்பை. ஸ்டெட்ரோமெசிடஸ் அர்ஜென்டியால் அப்படின்றது வாவல். கம்பளி யானைகள் படிவங்களாக கிடைத்த இடம் சைபீரியா அப்படின்ற இடம். குதிரைகளினுடைய ஆரம்ப கால முன்னோடிகள் இயோகிப்பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிகர் மார்டிஸின் போது தசைகளில் உள்ள புரதத்தை அழிக்கும் பொருள் லைசோசோம் நொதிகள். தசையினுடைய சுருக்கத்திற்கு தேவையான கால்சியம் அயனிகளை வெளியிடுவது சார்கோ பிளாஸ்மிக் வலை என்பது. சார்கோ பிளாஸ்மிக் வலை அப்படின்றது. ஓகேங்களா? சரி, ஓகே. தசைகள் சுருங்கும் போது ஏடிபி மூலக்கூறு இணையும் இடம் ஆக்டின் நிலைகள் கேட்டிருக்கிறாங்க. சினாவியல் படலத்தில் ஏற்படும் பாதிப்பு ருமேட்டிக் மூட்டுவலி கேட்டிருக்காங்க. எலும்பு முறிந்த பகுதியை சுற்றி உருவாகும் திசு தொகுதி காலஸ் அப்படின்றது. எலும்பு முறிவிற்கு காரணம் என்ன அப்படின்னா விசையின் தாக்கம். பித்தக்கற்களை உருவாக்குவது அப்படின்றது பித்தக்கற்கள் உருவாக்குவது கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பல்வேறு சிகிச்சையின் போது பல் குழியினுள் நிரம்பும் பசை என்ன?
கட்டா பெர்சா ரெசின் அப்படின்றது. நுரைத்தல் என்னும் எமல்சிபிகேனின் போது கொழுப்பில் ஏற்படும் மாற்றம் கைலோமைக்ரான்கள். ஓகேங்களா. உணவு உட்கொள்ளாத சமயத்தில் உடலில் குளுக்கோஸினுடைய அளவு 70 முதல் 110 வரை. ஓகேங்களா. ஓகே. முதியோர்களினுடைய உடல் நிறை எண்ணில் அளவு வரையறை என்ன? 19 to 25. கடின தொழில் செய்யும் IRM தொழில் செய்யும் போது தேவைப்படும் கலோரிகள் அளவு என்ன? 2200. விட்டமின் டி குறைவினால் உண்டாகும் நோய் ஆஸ்டியா மலேசியா கேட்டிருக்காங்க. 1 கிராம் லிப்பிடில் உருவாகும் கலோரி 9.3 கலோரிகள் கேட்டிருக்காங்க. உணவில் புரத குறைபாட்டினால் ஏற்படுமை குவாஷியோக்கர் கேட்டிருக்காங்க. இதையும் ஆர்கியோட்ரெட்டிக்ஸ் இணைக்கும் நொதிகள் பறவைகள் மற்றும் ஊர்வன. தாடைகள் கொண்ட மீன்களில் முன் தோன்றி அப்படின்றது ஐமோனோட்டின்ஸ் அப்படின்ற சீனோசோயிக் காலம் என்பது என்ன அப்படின்னா பாலூட்டிகளினுடைய காலம். ஒபாரினது கோட்பாடு என்ன அப்படின்னா முதல் நிலை உயிரில்லா வழித்தோன்றல். நீர்நில வாழ்வன ஊர்வன இனங்களின் இடைநிலை உயிரியது சிமூரியா அப்படின்றாங்க. வைரஸ் நோயை கட்டுப்படுத்தும் அதிக செயல் கொண்ட வேதிய பொருள் காரணி இன்டர்ஃபெரான் அப்படின்னு சொல்கிறாங்க. நோய் உண்டாக்கும் எண்டமிபா ஹிஸ்டாலிட்டிகா நிலை எது அப்படின்னா உடல் வடிவங்கள் அல்லது ட்ரோடோபோசோயிட்டுகள். புரோட்டோசோவா ஒட்டுண்ணியால் உண்டாகும் நோய்க்கு ஆப்பிரிக்கன் தூக்கவியாதி என்று பெயர். இதையும் என்னது கேட்டிருக்கிறாங்க. புற்றுக்கட்டி அல்லது கேன்சரை உருவாக்க தூண்டும் வைரஸ்கள் ஆன்கோஜெனிக் வைரஸ்கள் கேட்டிருக்காங்க. வைரியானில் ஒரே ஒரு நியூக்ளிக் அமிலம் மட்டும் காணப்படுவதால் அது எவ்வாறு அழைக்கப்படுது? ஹேப்ளாய்டு வைரஸ்கள். நவீன நுண்ணுயிரியலில் உருவாக காரணமான முக்கிய நிகழ்வு ஊடக முறைகளை உருவாக்குதல். மனிதரில் இந்த ரேபிஸ் நோய்க்கு முதல்ல தடுப்பூசி கண்டறிந்த லூயி பாய்ஸ்டர் கேட்டிருக்காங்க. செயற்கையான சிறுநீரகம் அழைக்கப்படுவது டயாலைசர். இதுவும் கேட்டிருக்காங்க. வைரஸ் தொற்றினால் ஏற்படக்கூடிய நீரிழிவு நோய் எந்த வகையை சார்ந்தது அப்படின்னா இன்சுலின் சார்ந்த நீரிழிவு. தற்சமயம் இன்சுலின் எதிர்ப்பு நோய் அதிகமாக காணப்படுவது வயது வரம்பு 40 to 50. குளாமருள் வடிதிரவத்தில் காணப்படும் நீரின் அளவு 170 லிட்டர். நீர், குளுக்கோஸ், சோடியம் பாஸ்பேட் மற்றும் பைகார்பனேட் உறிஞ்சப்படும் இடம் அண்மை சுருண்ட குழல். சிறுநீரக நுண்குழல்களில் திரும்ப உறிஞ்சப்படும் யூரியாவின் அளவு 20 கிராம். ஓகேங்களா. கிளாமருலஸில் காணப்படும் மொத்த வடிகட்டும் விசையின் அளவு 25 மில்லிமீட்டர் Hg. அதிகளவு புற ஊதா கதிர்களின் தாக்கத்தினால் உண்டாகும் நோய் தோல் புற்றுநோய். ஓகேங்களா. சிறுநீரகத்திற்கு செல்லக்கூடிய இரத்தத்தின் அளவு விகிதம் 20 to 25%. கிளாமருலர் வடிகட்டுதலின் பொழுது மால்பீஜியன் உறுப்பின் செயல் என்னன்னா உயிர் வடிகட்டி. யூரியாவை உருவாக்கும் இடம் என்பது கல்லீரல். அம்மோனியாவை யூரியாவாக மாற்ற தேவைப்படும் ஏடிபி மூலக்கூறு எண்ணிக்கை எத்தனை? 3. இரத்தத்தில் யூரியாவின் அளவு எவ்வளோ? 0.04 கிராம் by 100 மில்லிலிட்டர். ரேக்வீட் தாவரத்தின் ஒவ்வாமை ஏற்படுத்தும் விளைவு தோல் வியாதி. குறைவுள்ள அல்பினிசம் உண்டாக காரணம் லியூகோடெர்மா கேட்டிருக்காங்க. சீபம் என்ற எண்ணெய் பொருளை சுரப்பது செபேசியஸ் அப்படின்ற சுரப்பி. இதுவும் உங்களுக்கு கேட்கப்பட்டது தான். ஓகேங்களா. ஸோ நமது உடலினுடைய மொத்த தோலின் மேற்பரப்பு 1 to 2.2 மீட்டர். தடுப்பாற்றலை தூண்டுபவை எது அப்படின்னா பாக்டீரியா, வைரஸ், ஒட்டுண்ணி அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ நம்ம கடைசி பகுதியில் இருக்கோம். ஓகேங்களா. தோல் செயல்படுதல் எந்த வகை சார்ந்த தடுப்பாற்றல் அப்படின்னா உடல் அமைப்பு தடுப்பு. ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி சிறு தகவல். ஓகேங்களா. நம்ம நண்பர்கள் நிறையா பேர் சார் பிடிஎஃப் கொடுங்க அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் நீங்கள் எழுதி படிக்கிறத நாங்கள் விரும்புகிறோம். சார் டைம் இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் பிடிஎஃபை வாங்கிக்கோங்க. டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி. ஓகேங்களா. சரி, ஓகே. மனிதரில் மரபு பண்புகளை பற்றி அறிய உதவுவது சந்ததி வழித்தொடர். டிஎன்ஏவில் 2 இலைகள் உள்ளன கண்டறிந்தவர் யார் அப்படின்னா வாட்சன் மற்றும் கிரீக். எந்த புரோகேரியாட்டில் அதிக அளவு மரபியல் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்னா எச்செர்சியா கோலை. ஒத்த அமைப்புடைய இரட்டையர்களுக்கிடையே நடைபெறும் உறுப்பு ஒட்டு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஐசோகிராஃப்ட். பன்றியிலிருந்து மனிதனுக்கு உறுப்பு ஒட்டு செய்யப்பட்டது ஜெனோகிராஃப்ட் அப்படின்றாங்க. முக்கியம் கேட்டிருக்கிறாங்க. அதிக மாறுபாடுகள் கொண்ட பகுதிகள் காணப்படுவது கன மற்றும் இலகு சங்கிலிகளில். இம்யூனோகுளோபிலினுடைய வேதிப்பொருள் கிளைகோபுரதம் என்பது.
இம்யூனோகுளோபினில் உள்ள ஹெச் சங்கிலியின் மூலக்கூறு எடை இலகு சங்கிலி போன்று 2 மடங்கு. இம்யூனோகுளோபினை சுரப்பது பி லிம்போசைட்டுகள். தைமஸ் அப்படின்ற சுரப்பினுடைய வளர்ச்சி காலம் 12 வருடங்கள். எய்ட்ஸ் நோய்க்கான காரணம் என்ன? காரணம் என்னென்னா ரெட்ரோ வைரஸ் கேட்டிருக்காங்க. சிட் நோய் SCID நோய்க்கான காரணம் அடினோசைன் டி அமினேஸ் குறைபாடு. எந்த வகை ஆன்டிபாடிகள் ஒவ்வாமை பண்பு கொண்டவை? IgE. ஆட்டோ இம்யூனின் நோய் என்னது? பல்கூட்டு செதில் நோய். MBC ஜீன்கள் கண்டெலியின் எந்த குரோமோசோமில் உள்ளது? 6. எவ்வகையான தோல் ஒட்டு செயற்கை தோல் அறுவை சிகிச்சையில் உபயோகப்படுத்துறது? ஆட்டோகிராஃப்ட் அப்படின்றாங்க கேட்டிருக்காங்க. திரவ வழி தடுப்பாற்றல் முறையில் செயல்படுவது இம்யூனோகுளோபினின் மூலக்கூறுகள். ஹிஸ்டமினை சுரக்கும் செல்கள் மாஸ்ட் அப்படின்ற செல்கள். விழுங்கும் செல் ஜோடிகள் அப்படின்றது மேக்ரோபேஜஸ் மற்றும் நியூட்ரோஃபில். வைரஸ் எதிரி பொருள் என்ன அப்படின்னா இன்டர்ஃபெரான் கேட்டிருக்காங்க. பாக்டீரியாவின் எதிரி பொருள் லைசோசோம், இதுவும் கேட்டிருக்காங்க. ஜீன் குழுமம் மேம்பாட்டிற்கான காரணிகள் திடீர் மாற்றம். பரிமாண செயற்பாங்கு அப்படின்ற நூலை வெளியிட்டவர் GL ஸ்டெஃபின்ஸ் அப்படின்றவர். டார்வின் ஆதரித்த பரிணாம கருத்துகள் மிகச்சிறந்தவை தப்பி வாழ்தல். முதல்ல ஜெம் பிளாசத்தினை சொமாட்டோ பிளாசத்திலிருந்து பிரித்தறிந்த ஜெர்மானிய அறிவியலாளர் வீஸ்மென் அப்படின்றது. விலங்கியல் தத்துவம் என்ற நூலை வெளியிட்டவர் ஜீன் பாப்ஸ்து லமார்க் அப்படின்றவர். ஆன்திராக்ஸ் நோயை காணப்படுவது எதில் அப்படின்னா இயற்கை புழைகளின் வழியாக இரத்தப்போக்கு கேட்டிருக்காங்க. பசு இனங்களில் எதனுடைய பாலில் அதிக கரோட்டின் சத்து காணப்படுகிறது? ஜெர்சி இனம். முற்றிலும் ஒத்த பண்புகளை உடைய இனங்களை இனப்பெருக்கம் செய்வது தன் இனக்கலப்பு. சுண்ணாம்பு நீருடன் வெள்ளம் கலந்து கொடுப்பது எந்த நோய்க்கான முதலுதவி சிகிச்சை அப்படின்னா பால் காய்ச்சி அப்படின்றாங்க. தொற்று நோயின் உதாரணம் பசு அம்மை. எந்த இனம் அயல் இனத்தை சார்ந்ததுன்னா கீர். காங்க இனம் தோன்றியது கோயமுத்தூர். சிந்தி அப்படின்ற இனத்தினுடைய மறுபெயர் சிவப்பு கராய்ச்சி. தற்போது காணப்படும் மாட்டினங்களின் எண்ணிக்கை 26 இனங்கள். நன்னீரை பெறுவதற்கு உப்பு நீரை குடிநீராக திட்டத்தை நம்பியிருக்கும் நாடு துபாய், ஓமன், பக்ரைன். உலகில் உள்ள நீரில் எத்தனை சதவீதம் நன்னீர் இருக்குது? 3%. நமக்கு தேவையான அனைத்து மின்சார தேவைகளையும் பூர்த்தி செய்ய எதிர்காலத்தில் பயன்பட போவது ஹைட்ரஜன். ஒரு வருடத்திற்கு பூமிக்கு வரும் சூரிய ஆற்றலின் அளவு 5 × 10⁻30 கிலோ கலோரிகள். கீழ்கண்ட எந்த பயில உயிரியல் சொர்க்கம் என அழைக்கப்படுகிறது? மன்னார் வளைகுடா உயிரியல் பூங்கா. வெப்பக்காடுகளில் மரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு முக்கியமானதாக பயன்படுவது ஆர்கிட் அப்படின்ற தேனீகள். சிறிய அளவு வேதிக்கழிவுகளை கொண்ட அதிக அளவு கழிவு நீரை கையாள எந்த முறை சிறந்தது? மேற்படித்து பரப்பில் மூடி வைத்தல். எந்த வாயுக்கள் ஓசோன் படலத்தை வேகமாக அளிக்கின்றன அப்படின்னா குளோரோஃப்ளோரோ கார்பன்கள் தான் மற்றும் ஹைட்ரோக்ளோரோ ஃப்ளோரோ கார்பன். பெரும்பான்மையாக காணப்படும் கண்ணாடி விடுவாய் CO2. உலகளாவிய வெப்ப உயர்விற்கு காரணம் என்ன? உயர்விற்கு காரணம் அப்படின்னா இயற்கைக்கு எதிராக மனிதனினுடைய செயல்பாடுகள். மக்கள் தொகை பெருக்க வளர்ச்சி வீதம் என்பது ஆண்டுக்கு 90 மில்லியன். மனிதனின் எத்தனை மரபு குறைபாட்டு நோய்கள் கண்டறியப்பட்டிருக்குன்னா 300க்கும் அதிகமான. மனித குரோமோசோம்கள் 4 மற்றும் 5 குரோமோசோமத்தில் எந்த தொகுதியில் அமைந்துள்ளன? B தொகுதி. எவை நடமாடும் மரபு போல் எனப்படுகிறதுனா டிரான்ஸ்போசோன்கள். இடியோகிராம் என்றால் என்ன? குரோமோசோம்களை குறிக்கக்கூடிய படம். மனிதனின் உடற்குரோமோசோமில் காணப்படும் ஓங்கு ஜீனினால் ஏற்படும் நோய் என்ன? ஹண்டிங்டன் கொரியா. அல்பினிசத்திற்கு காரணம் மெலானின் அப்படின்ற இது இல்லாமை தான். சிக்கில் செல் அதாவது கதிரிறுவால் இரத்த சோகை அப்படின்றது ஏற்படுவது உடற்குரோமோசோமில் உள்ள ஜீன் மாறுபாடு. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த சயின்ஸ் சீரியஸ் நம்ம என்ன பண்ணுறோம்? சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 2000 கொஸ்டின்ஸ் அளவிற்கு நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த அளவிற்கு மிக முக்கியமான வினாக்களை ஒவ்வொரு பகுதியாக இருந்து எடுத்து அதில் மிக முக்கியமான நம்ம தொகுத்து கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? இதில் மினிமம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கடைசிக்கு இதை பார்த்துட்டு போங்க. சயின்ஸில் எதுவுமே பார்க்கல அப்படின்னா இந்த 2000 கொஸ்டின்ஸாவது நீங்கள் கட்டாயமாக பார்த்துட்டு போங்க. அடுத்தடுத்த வகுப்புகளை சந்திக்கலாம். தேங்க்யூ.